பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வந்தவுடன் என்ன வேலை இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடன் சிறிது நேரமாவது உரையாட வேண்டும். அந்த குழந்தைகளிடம் அரவணைப்புடன் இன்று பள்ளியில் என்ன நடந்தது என்று அன்பாக விசாரிக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பள்ளியில் ஏதும் மன ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அதை உடனே சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் அன்பாக பேசினாலே போதும், குழந்தைகள் எப்போதும் உங்கள் பக்கம்தான். குழந்தைகளுடன் இருக்க அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது பெற்றோர் ஒவ்வொருவரின் கடமையாகும். இதை சொன்னால் அம்மா அடிப்பார்கள், இதை சொன்னால் அப்பா திட்டுவார்கள் என்ற பயம் இல்லாமல் எதை பற்றியும் அம்மா அப்பாவிடம் சொல்லலாம், எதையும் மறைக்க தேவையில்லை என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துங்கள். அப்போதுதான் வெளியில் அவர்களுக்கு நடக்கும் நல்ல கெட்ட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேல் உங்கள் குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால் உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கடுமையாக தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்றில்லை. அப்படி செய்தால் அடுத்த முறை அந்த தவறை தங்களிடமிருந்து மறைக்க பார்ப்பார்கள். அதற்கு பதில் அந்த தவறை செய்வதால் ஏற்படும் விளைவுகளை எடுத்துச் சொல்லுங்கள். அப்போதுதான் அடுத்த முறை அந்த தவறை செய்ய தயங்குவார்கள். வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் நேர்மறையாக அணுகுமுறை இருந்தால் நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சமூகத்தை வளர்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் அவர்கள் மனதிற்குள்ளும் சில ஏக்கங்கள் இருக்கும். அன்புமதி ஒரு 10 வயது சிறுவன். அவன் தன் தந்தை நேரத்தை செலவிட முடியாத மிகவும் ஓய்வில்லாத தொழிலதிபர். அவர் வீட்டிற்கு வரும் நேரத்தில் இவன் தூங்கி விடுவான், இவன் எந்திரிக்கும் போது அவர் சென்று விடுவார். இப்படியாக நாட்கள் பல தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் மற்ற குழந்தைகளைப் போல் அப்பா அருகில் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் அது இயலாது. தன் தந்தையுடன் கடைக்கு செல்ல நினைப்பான், தன் தந்தையுடன் பொருட்காட்சிக்கு செல்ல நினைப்பான், கடற்கரைக்கு செல்ல நினைப்பான், உணவகத்திற்கு செல்ல நினைப்பான். இப்படி சின்ன சின்ன ஆசைகள் அவன் மனதில் எண்ணற்று இருந்தன. ஒரு நாள் அவர் சாயங்கால நேரத்தில் வீட்டில் இருப்பதை பார்த்து அதிசயப்பட்டான். அப்பா, இந்த நேரத்தில் தாங்கள் வீட்டில் இருக்கிறீர்களே என்று கேட்டான். அவர், ஆம் மகனே, எனக்கு ஒரு மீட்டிங் கேன்சல் ஆகிவிட்டது, அதனால் வீட்டில் இருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு கிளம்ப வேண்டும் என்றார். உடனே அவன், எவ்வளவு நேரம் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டான். 3 மணி நேரம் இருப்பேன் என்றார். ஒரு நாளைக்கு உங்களுடைய வருமானம் என்ன என்று கேட்டான். அவர், ஏன் இப்படி கேட்கிறாய் என்றார். சொல்லுங்கள் என்றான். பல லட்சங்கள் என்றார். அப்போ 1 மணி நேரத்திற்கு என்று கேட்டான். குறைந்தது 10,000 ரூபாயாவது வரும் என்று கூறினார். உடனே தன்னுடைய சேமிப்பை எடுத்து வந்து, இதில் என்னிடம் 30,000 ரூபாய்கள் இருக்கின்றன அப்பா, இந்த 3 மணி நேரத்தை என்னுடன் செலவிட முடியுமா என்று அவன் கேட்டபோது அவர் கண்களில் கண்ணீர். ஆம் நண்பர்களே, நிறைய பெற்றோர் இப்படித்தான் வேலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டில் சின்ன சின்ன ஏக்கங்கள் உள்ள மகனோ மகளோ இருப்பதை அவர்கள் அறிவதில்லை. அவர்களுடைய நோக்கங்கள் சம்பாத்தியம் மட்டுமே. சம்பாத்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பு என்கின்ற பிணைப்பை இங்கு தளர்த்துகிறார்கள். அது குழந்தைகளுடைய மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நிறைய பேர் அறிவதில்லை. அதை புரிந்து கொண்டால் குழந்தைகளுடன் செலவிடும் நேரத்தை அதிகரிக்க தோன்றும். இதை ஒரு குழந்தை தன் தந்தையிடம் வந்து, இந்த 2 மணி நேரத்தை, இந்த 3 மணி நேரத்தை உங்களுடைய அட்டவணையில் இணைக்க முடியுமா என்று கேட்கும்போது ஒரு தந்தைக்கு பேச்சு வருமா என்ன?
குழந்தைகளின் விருப்பு வெறுப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உறவுகள் முக்கியம். உறவு முறைகளை எடுத்துச் சொல்லுங்கள். குழந்தைகளுடன் சிறிது நேரமாவது விளையாடுங்கள், செலவிடுங்கள், பேசுங்கள். அப்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலை சீரான மனநிலையில் அழகாக வளர்வதை பார்க்கலாம். ஆம் நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு செலவு செய்து குழந்தைக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் குழந்தைக்கு ஒதுக்கும் நேரம்தான், அது மட்டும்தான் பணம் பொருள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.